ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு எங்க போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கேரளால ஒரு ஐயப்பன் கோயிலுக்காக நாங்க போயிருந்தோம். சாமி கும்பிடணும்னு நினச்சுட்டு. இதில வந்து லேடீஸ், குழந்தைங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து போகலாம். நம்ம சுத்தபத்தமா இருந்தா இந்த கோயிலுக்கு வந்து எல்லா லேடீஸ் எல்லாம் போகலாம் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு. இது வந்து நாங்க திருநெல்வேலி, செங்கோட்டை வழியால போற ட்ராவல். திருநெல்வேலிலேருந்து கரெக்ட்டா ஒரு 2 1/2 மணி நேரம், 3 மணி நேரம் ட்ராவல்ல நாங்க இந்த கோயிலுக்கு போனோம். ரொம்பவே பார்க்க அழகா, அற்புதமா இருந்துச்சு. ஆனா 12 மணிக்கு நட அடிச்சுருவாங்கறதுக்காக நாங்க வேக வேகமா போயிட்டு, சாமி கும்பிட்டு வெளில வந்த உடனே நடை அடைச்சுட்டாங்க. அதனால உள்ள எந்த வீடியோஸும் என்னால எடுக்க முடியல. வெளியில பார்க்கும்போது கேரளா, கேரளா தாங்க. அவ்வளோ சூப்பரா கிளைமேட்டு. எங்க பார்த்தாலும் மரம், செடி பச்சை பச்சேன்னு அவ்வளோ அழகா இருந்துச்சு. இது வந்து இந்த கோயிலுக்கு வாசல்ல இருக்கிற ஒரு ஆறு. இந்த ஆத்துல பாருங்க எவ்வளோ அழகா மீன் வந்து துள்ளி துள்ளி குதிக்குது. இதில வந்து கடலை, பொரி, முறுக்கு எல்லாம் அந்த இதுக்கு வாங்கி போடுறாங்க. இதுக்கு ஒரு கடையே வச்சிருக்காங்க அந்த கோயில்ல. இதில மீன் வந்து பிடிக்கக்கூடாதாம். இந்த மீன் வந்து கோயில் சார்ந்ததுனால இத வந்து நல்லா அதில வந்து கோயில் வாசல்ல வந்து இந்த மீன் இருக்குன்னு சொல்லி, இது என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். எதுக்காக இந்த மீன பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த காலத்தில யாரோ மீன் பிடிச்சு சமைச்சு சாப்பிட்ருக்காங்க இந்த ஆத்துல. அப்போ வந்து சாப்பிட்டு இலையில சாதம் போட்டு குழம்பு ஊத்தும் பொழுது, மீன் வந்து உயிரோட துள்ளி குதிச்சு வந்துச்சாம். அதுலேருந்து இதில யாருமே மீன் பிடிக்க மாட்டாங்களாம். இது கோயில் வாசல்லே இருக்கு இந்த ஆறு. ரொம்பவே பார்க்க அழகா இருந்துச்சு. அப்ப நாங்களும் கடலை எல்லாம் வாங்குனோம். கடலை இந்த பாருங்க, இது வந்து அந்த மீனுக்காக வாங்கி போடுற கடைங்க வந்து இந்த கடலை, பொரி, முறுக்கு என்ன நம்மளுக்கு விருப்பமோ அத வாங்கி அந்த மீனுக்கு வந்து குடுத்துக்கலாம். நாங்க வந்து கடலை வாங்குனோம். வாங்கிட்டு நாங்க அந்த இதில வந்து நாங்க பாலத்தில நின்னு போடல. அதில ரொம்ப ஆட்டம் வந்து போயிட்டு இருந்ததுனால, மே மேல எதுவும் தண்ணி தெளிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மழை பெஞ்சுட்டு இருந்ததுனால, நாங்க வந்து இந்த வழியில படிக்கட்டில இறங்கி அப்புறம் போட போனோம். நல்லா போட்டோம். அழகா சாப்பிட்டுச்சு மீன் எல்லாமே நல்லா துள்ளி துள்ளி வந்து அழகா சாப்பிட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அங்கனயே நின்னு நாங்க போட்டுக்கிட்டே இருந்தோம். இதுதான் அந்த பாலம். பாலத்துல தான் முன்னாடி நான் அத எடுத்திருந்தேன் அந்த வீடியோஸு. இங்க பாருங்க. எல்லா ஃபேமிலியுமே வந்து வாங்கி போட்டுட்டு தான் இதில போறாங்க. இவங்க எல்லாமே சுத்தி பார்க்க வந்தவங்க. அங்க பாருங்க எவ்வளோ அழகா வந்து இந்த கடலை இதெல்லாம் போடும்போது ரொம்ப அழகா வந்து துள்ளி துள்ளி குதிச்சு அது வந்து வாங்குனுச்சு. மேலே வரைக்கும் கூட வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நம்ம முன்னாடி பார்த்தது அங்கன அந்த தூணுகிட்ட. இங்க பாருங்க. அப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லாவே பச்சை பச்சேன்னு ரொம்ப அழகா இருந்துச்சு. இடமுமே ரொம்ப ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ஒரு குப்பை கூட கீழ போடக்கூடாது. எல்லாமே அங்கங்க டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. அதில போட்டு நீட்டா ரொம்ப ஏரியா எங்க பார்த்தாலுமே ஏரியா அவ்வளோ நீட்டா இருக்கு. கேரளாவிலே நாங்களும் வந்து இருந்துடலாமா அப்படி ஒரு ஆசை வந்துட்டு, அப்படி அழகா இருந்துச்சு ஏரியா ஃபுல்லாவே. கோயில் முன்னாடி நானும் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு, அப்புறம் கோயிலையும் அழகா வந்து ஃபோட்டோஸ் எடுத்தேன். மலைச்சாரல் தூறுனதுனால அவ்வளோ அழகா இருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் பக்கத்திலேயே ஒரு மியூசியம் இருந்துச்சு. நாங்க போனோம். இதில ரூ. 50 ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. அப்படி ஒரு மியூசியம். ஒவ்வொரு பொருளையுமே ரொம்ப அழகா வந்து பாதுகாக்குறாங்க. நேச்சுரலு அந்த காலத்தில உள்ள எல்லா பொருளுமே ரொம்ப அழகா பாதுகாத்தாங்க. இதையும் நாங்க போய் சுத்தி பார்த்தோம். அவ்வளோ நீட்டா இருந்துச்சு. உள்ள போயிட்டு அவங்க ஒவ்வொரு கரெக்ட்டா ஏற மார்க் வச்சுருக்காங்க. இது வழியால போய் இது வழியால போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஏற மார்க் வச்சுருந்தாங்க. இது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அங்க உள்ள மரம் மரம் இருக்குல்ல, அதில ஒவ்வொரு கட்டையும் அந்த டிசைன் பண்ணி இந்த ரூம் ஃபுல்லாவே வச்சுருக்காங்க. இந்த ரூம் ஃபுல்லாவே அவ்வளவும் ஏசி. ஏசி வச்சு அவ்வளோ பாதுகாப்பா வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ரூமும். அப்படியே நாங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு ரூம் கணக்கா தான் இருக்கு. ரொம்ப நம்ம வெளியிலலாம் அப்படி வந்து வெளியிலேருந்து எல்லோரும் பார்க்குற மாரி இல்ல. ஒவ்வொரு ரூமா இருக்குது. நம்ம அழகா உள்ளே போய் பார்த்தலாம். அவ்வளோ லைட்டு, கேமரா, அப்புறம் வந்து ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி போட்டு அவ்வளோ நீட்டா பாதுகாப்பா வச்சுருக்காங்க. எல்லா பொருளுமே இருக்குது. நாங்க அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த வழி வெளியில போகிற வழி. அப்புறம் இதில வந்து அடுத்து ஒரு ரூமுக்குள்ளே போகணும். இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு அத பார்த்து முடிச்சுட்டு நாங்க வந்து உள்ள வந்து அந்த இதுக்குள்ளே வந்து நாங்க ஃபஸ்ட்டு போனோம். வந்தாச்சு. அந்த வழியில வந்தாச்சு. இந்த வழியில சுத்தி பார்த்துட்டு நாங்க இப்படியே வந்துட்டோம். அதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து மியூசியத்துக்குள்ளே போறது. எங்க பார்த்தாலும் நிழலு, மரம் அப்படி தான் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. எவ்வளோ நீட்டா இருக்கு பாருங்க. அப்படியே நாங்க அதில ஏற ஆரம்பிச்சோம்.
அதில் ஏற மார்க் போட்டிருக்கு. அடுத்த ஒரு 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 ரூமுக்குள்ளே நாங்கள் வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோ கேரளாவில் உள்ள எந்தெந்த ஏரியா ஃபோட்டோஸ், அப்போ அங்கே உள்ள தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் ஃபோட்டோ எல்லாமே இதில் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கேரளாவோட மேப்பு ராஜாக்கள் பயன்படுத்திய உடை, அங்கே கேரளாவில் எது எது மெயினாக இருக்கோ அந்த பொருள் ஃபுல்லாக அதில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக அழகாக கண்ணாடி பெட்டியில் வந்து வச்சுருந்தாங்க. அதையும் நாங்கள் அழகாக வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அடுத்த ரூமுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், அந்த யானை மேலே போட்டிருப்பாங்கள்ல அது, அப்புறம் ராஜாக்கள் ட்ரெஸ்ஸு, அந்த கத்தி வாள் எல்லாமே, ஈட்டி, அது என்னென்னு சொல்லுவாங்களே எனக்கு தெரியாது. இதெல்லாம் அழகாக கண்ணாடி பெட்டியில் வச்சுருந்தாங்க. இதை டச் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே உள்ளே போகும்பொழுது அதில் ஒரு லேடிஸ் இருக்காங்க, அதெல்லாம் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. எதையுமே டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. ஃபுல்லாக பார்த்தாச்சு. இது அடுத்த ரூமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த இயற்கையாக இருக்கும்ல, சவுண்டு கொடுத்து இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் எப்படி இருந்தது, காட்டில் வந்து காடு எப்படி இருக்கும், காட்டுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதில் இருந்துச்சு. அதுக்கடுத்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அது சும்மா சிம்பிளாக தான் இருந்துச்சு. அடுத்ததில் வந்து நேச்சுரலாக இந்த புலி, பட்டர்ஃப்ளை, முயல், தவளை இந்த மாதிரி வந்து இதில் 3D ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சவுண்டு கொடுத்து அந்த எஃபெக்டோடு இருந்துச்சு. மீன் இங்கே பாருங்கள், அது நேச்சுரலாக அப்படியே தரையில் ஓடுற மாதிரி இருந்துச்சு. டிவியும் கிடையாது, அது ஒரு துணி மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. அதில் நிறைய வச்சுருந்தாங்க, மீன், அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை, இது எல்லாமே அதில் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், அந்த மீன் என்ன அழகாக போட்டு பாருங்கள். அவ்வளோதான். அடுத்து கூட்டமாக வருது. அதுக்கடுத்து ஒரு தவளை வரும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒவ்வொன்றும் வந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் 7 மிருகங்கள் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. தவளை வருது. அடுத்து பட்டர்ஃப்ளை வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் நிறைய வந்துச்சு. அதுக்குள்ளேயே நாங்கள் வந்து அப்புறம் அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்தோம். இங்கே வந்து பார்க்கெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கில் வந்து விளாட்னா பசங்கள்லாம் கூப்பிட்டு போனால் நல்லா விளாட்லாம். நம்மளும் வெயிட் பண்ணனாலும் பொறுமையாக உட்காந்து வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கூட போய் சாப்பிட்லாம். இது வந்து பனை ஓலை உள்ள அத்தனை பொருளும், பனை ஓலையில் வீடு, சொலவு, கூடை எல்லாமே, என்ன ஓலைப்பாய் என்னென்ன இருக்கோ அத்தனை பொருளும் அது அப்படியே நேச்சுரலாக அந்த வீடே அப்படியே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. டோரு கூட அந்த காலத்தில் உள்ள மரக்கதவுல தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப பார்க்க அப்படியே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த மனுஷனை ஃபுல்லாக இரும்பில் ஒர்க் பண்ணி அழகாக செஞ்சு, அது மரம் இருக்குது, அதில் வந்து என்னென்ன நேமு அதுக்கு தகுந்தாக்கில் எல்லாமே கரெக்டாக அதில் வந்து கிளியராக எழுதி ஒவ்வொரு இரும்பு மனுஷன் மாதிரி அந்த கம்பியிலே அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒர்க் பண்ணி இது ஒரு ரூமு. அதுக்கடுத்து இதெல்லாம் அங்கே உள்ள தலைவர்கள்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு அதில் அந்தளவுக்கு தெரியலை. அது வந்து கேரளா மேப்பு, அந்த புள்ளியாக இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் மலை. அந்த ரூம் முடித்ததுக்கப்புறம் இந்த ரூமுக்கு வந்தோம். இது ரொம்ப அப்படியே சவுண்டு பாருங்கள், அப்படியே நேச்சுரல் சவுண்டு, அந்த குருவி, குயில், மயில் எல்லாம் கத்துற மாதிரி அந்த மாதிரி சவுண்டு ஒர்க் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம காட்டுக்குள்ளே எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இது காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி என்ன இது எல்லாமே இருந்துச்சு. இதை பார்த்துட்டு அடுத்து நாங்கள் இது வந்து இந்த கடல் சார்ந்த பொருள், கடலில் என்னென்ன இருக்குமோ முதல்ல அப்படி வந்து கடல் சார்ந்த பொருள். இது மீன் பிடிக்கிற கூடை, அப்புறம் வந்து போட்டு, படகு, அந்த காலத்தில் யூஸ் பண்ண போட்டு, படகு, நம்ம அந்த காலத்தில் கடல் என்னென்ன யூஸ் பண்ணுமோ அத்தனை பொருள் வந்து வலை, கூடை, மீன் பிடிச்சி வைக்கிறது எல்லாமே இதில் இருந்துச்சு. படகு கிடையாதுல்லண்ணே பாருங்கள், அது அப்புறம் அந்த கொக்கு, அந்த பில்லு, அந்த மணலில் இருக்கும்ல பில்லு, அந்த மாதிரி பில்லுக்கள் என்னென்னா அந்த கடல் சார்ந்த அத்தனை பொருளும் இதில் அப்படியே பொக்கிஷமாக இதில் இருந்துச்சு. இந்த பறவை, சில பேர் இடத்துல போட்டில் போகல இந்த மாதிரி பறவைலாம் பறக்கும் பார்த்திங்களா, படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அவ்வளோன்னு அப்படியே செட் பண்ணி இதில் வச்சுருந்தாங்க. இதில் எங்கள் ஃபேமிலிலாம் கூப்பிட்டு போகணும் ஒரு ஆசை. நாங்கள் பேசிக்கிட்டே போனோம், இன்னொரு வாட்டி கண்டிப்பாக என் ஃபேமிலியில் எல்லாமே கூப்பிட்டு போகணும் ஒரு ஆசை. லீவு கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த வாட்டி கூப்பிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அமைதியாக ஃபேமிலியோடு போகணுன்னா இப்படி ஒரு இடத்துக்கு நிம்மதியாக போயிட்டு வரலாம்.
இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம ஃபேமிலியிலலாம் அப்படியே கூட்டிகிட்டு வரணும். பேசிக்கிட்டே அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் வெளியில் வந்துட்டு இது லாஸ்ட்டாக சவுண்டு வந்து அதுக்கடுத்து ஒரு நேச்சுரலாக இடம். கொடுத்து வச்சுருப்பாங்க போலண்ணே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் மட்டும் இருந்துச்சு. கொடியும் வேருமா அப்படியே படர்ந்து போய் இருந்துச்சு. பார்க்கவே உள்ளே போகவே பயமாக இருந்துச்சு. என்னமோ உண்மையான காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரூமு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி போட்ட ஒரு ரூமு தான். அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. மியூசியம்லாம் இந்த மாதிரி மியூசியம் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்க பார்க்க ஆர்வமாக இருந்துச்சு. அது வந்து வரையாடும்பாங்க. அந்த ஆடு வந்து நேச்சுரலாக நின்ன மாதிரி இருந்துச்சு. இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ளே வந்து நம்ம டோரு திறந்த உடனே ஒவ்வொரு மிருகங்கள் 7 மிருகங்கள் இதில் வருமா. நம்ம பக்கத்தில் வந்து நம்ம கூட வந்து நின்றுட்டு போகிற மாதிரி. இது எருமை, யானை அந்த மாதிரிலாம் வந்துச்சு. நாங்கள் எங்கள் பக்கத்தில் நின்ன மாதிரி இருந்துச்சு. அப்படியே எடுத்துகிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ரொம்பவே சூப்பராக ஒரு நாளாக இருந்துச்சு. நீங்களும் இந்த சைட்லாம் போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. அடுத்து ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கலாம். ரொம்ப நாளாச்சு விலாக் வீடியோ பார்த்து. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.